அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர். 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நிச்சயமாக உம்முடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியோர்களே? இன்னி அஸ்தக்ஃபர்து யௌமன் 70 மர்ரத்தன் அல்லது சில ஹதீஸில் 100 மர்ரா, நான் ஒரு நாளுக்கு 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் இப்படி என்று சொன்னால், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? கடைசியாக நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். கடைசியாக நான் எப்போது அல்லாஹ்விடம் அழுது தௌபாவை செய்திருப்பேன்? எவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கும், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு காலங்கள் சென்றிருக்கும். அல்லாஹ்விடம் தனிமையிலே உட்கார்ந்து பாவ மன்னிப்பை கேட்டு அழுதிருப்போமா சகோதரர்களே? நமக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், உடனடியாக ஒரு மனிதனை பார்த்து அழுறும். கணவன் மனைவியை பார்த்து அழுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அழுகிறார்கள், மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து அழுகிறார்கள், சகோதரன் சகோதரி பார்த்து அழுகிறார்கள். ஏன்? கஷ்டம். அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடம் சொல்லி அழுங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தீர்த்து வைப்பார். யாரிடம் அழுவ வேண்டும்? படைத்த இறைவனிடம் அழுதால் அதப்போதான் பிரயோஜனம். அல்லாஹ் சொல்லுகின்றானே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வானத்துக்கு மேல் அர்ஷில் இருக்கக்கூடிய ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்தில் எந்த நேரத்தில்? இறைவுடைய இறுதி நேரத்தில், கடைசி பாகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்தில் வந்து அழைப்பை கொடுக்கின்றான். யாரு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கிறார்? கேளுங்கள், நான் மன்னிப்பேன். யாருக்கு என்ன துஆ வேணும் கேளுங்கள், நான் கொடுப்பேன். கொடுக்கக்கூடியவன் கீழே வந்து விட்டான். ஆனால் கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு பெட்ஷீட்டை நகர்த்தி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. துளுவுல அது பிரச்சனை இல்லை. ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம். இரவு நேரத்தில் திடீர்னு முழிப்பு வருது, அல்லாஹ்விடம் துஆ செய்யலாமே. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்திருக்கிறான், நமக்காக அல்லாஹ் பிரார்த்தனையை கேட்கிறான் என்று அல்லாஹ் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதா சகோதரர்களே, பெரியோர்களே? சாதாரணமாக